இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது ஜாமக்காரன் அவன் அவர்கள் இருக்கும் இடம் மட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை என்றும், ஓட்டுகிறது நிம்சியின் குமாரனாகிய எகு ஓட்டுகிறது போல இருக்கிறது, அதிவேகமாய் ஓட்டுகிறான் என்றும் சொன்னான். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் பரிசுத்தமாய் சொல்கிறது, எகுவின் ஓட்டம் அதிவேகமாய் இருக்கிறது. அதை ஜாமக்காரன் பார்த்து தன்னுடைய ராஜாக்கு அதை அறிவிக்கிறான். அந்த ஓட்டம் எதற்காக என்றால் தேவனுடைய திட்டத்துக்கு அவன் செயல்படும்படி ஓடுகிறான் என்று பார்க்கிறோம். இந்த எகு என்பவன் அந்த நாட்களிலே யோராம் என்ற ராஜாவின் இஸ்ரவேலின் ராஜாவின் நாட்களிலே ஒரு சேனாதிபதியாய் இருக்கிறான். உண்மையும் மொத்தமல்ல, ஒரு சேனாதிபதியாய் இருக்கிறான். அப்போது அந்த தேசத்திலே தேவனுக்கு விரோதமான காரியங்கள் அந்த யோராமுடைய அப்பா ஆகாப் ராஜாவுடைய காலங்களிலே நடக்கிறது. எசேபேல் தேவனுடைய ஜனங்களை தாறுமாறாய் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியா என்ற தீர்க்கதரிசி மூலமா எச்சரித்தும் அவர்கள் கீழ்ப்படியாதனாலே தேவன் தம்முடைய ராஜ்யத்தை எப்படியாவது கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதனை உருவாக்குகிறார். ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீங்களும் நானும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வரவில்லை, தேவனுடைய திட்டத்துக்காகத்தான் வந்திருக்கிறோம், அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், அப்பா அம்மா இயேசுக்கு சபைக்கு போறாங்க, நானும் அதனால தான் போகிறேன் என்று அதுக்காக அல்ல. ஒவ்வொருத்தரை குறித்தும் தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மூலமா தேவன் நட்சத்திரங்களை பிரகாசிக்க செய்ய வல்லமையுள்ளவர்களா இருக்கிறார். அவர் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே தேவனுடைய திட்டத்திற்கு அந்த சேனாதிபதியாக எகு அழைக்கப்பட்டிருக்கிறான். எகுவின் ஓட்டம் அதிவேகமாய் இருக்கிறது. தேவனுடைய வேலையை செய்வதற்கு அவனுடைய கர்த்தர் என்னைக்கு ஆரம்பித்தாரோ அந்த நாளிலிருந்து தேவனுடைய வேலையை செய்வதற்கு அதிகமாய் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த எகு என்பவன் அந்த தேசத்திலே தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து செயல்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து செயல்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை எப்போ வந்ததோ அது முதற்கொண்டு அவன் வேகமாக தேவனுடைய காரியங்களை செய்தான் என்று பார்க்கிறோம். நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1-11 வசனம் நீங்க வாசிக்கும் போது இதை நீங்க அறிந்து கொள்ளலாம். ஒரு தீர்க்கதரிசியான வாலிபன் அவன் அபிஷேகம் பண்ணுகிறான். அவன் சொல்லுகிறான், நான் சில வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன். அவன் எழுந்து 6 மாத்திரம் வாசிக்கிறேன். அவன் எழுந்து அவனை அறை வீட்டிற்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து, யாரு? அந்த தீர்க்கதரிசி சேனாபதியாக எகுவின் தலையின் மேல் வார்த்து அவை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். நான் என் ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசியின் ரத்தப்படியையும் எசேபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய். ஆகாபின் குடும்பம் எல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதல் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடையவர்கள் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து ஆகாபின் குடும்பத்தை நோபத்தின் குமாரனாகிய எரபியாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சரியாக்குவேன். எசேபேலை இஸ்ரவேலின் நிலத்திலே நாய்கள் தின்றுவிடும், அவளை அடக்கம் பண்ணுகிறவன் இல்லை என்கிறார் என்று சொல்லி கதவை திறந்து ஓடி போனான். இதுதான் சேனாதிபதி மேலே ஒரு அபிஷேகம் வந்தது. எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியர் எதற்காக ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தேவனுடைய திட்டத்துக்கு நாம் முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா, வேகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வெது வெதுப்பாய் இருக்கிறது தேவனுக்கு பிடிக்காதது. நீங்கள் நானும் சும்மா இருப்பது தேவனுக்கு பிடிக்காது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நாம், தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் தேவனுடைய திட்டத்துக்கு
முழுதுமாய் ஒப்பு கொடுத்து செயல்பட வேண்டும். கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி எகு தன்னுடைய ரதத்தை வேகமாய் ஓட்டுகிறான். நம்முடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, எரேமியா 48:10 கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். இந்த வார்த்தையெல்லாம் ஜீவனுள்ள வார்த்தை, எச்சரிப்புள்ள வார்த்தை. இனி கிறிஸ்தவ மார்க்கத்திற்குள்ள இருந்து கொண்டு, சத்திய மார்க்கத்திற்குள்ள இருந்து கொண்டு நாம் வெதுவெதுப்பாய் இருக்க கூடாது. சூழ்நிலையை பார்த்து கொண்டு நம்ம ஓடக்கூடாது. மற்றவர்கள் செய்யட்டும், அவங்க போகட்டும், அவங்க இருக்கட்டும், எனக்கு கனம் இல்லை, எனக்கு மரியாதை இல்லை, என்னை உயர்த்தவில்லை, என்னை அழைக்கவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம அசதியா இருப்போமானால் கர்த்தருடைய திட்டம் நமக்குள்ளே செயல்படாம போகிறதுக்கு இதற்கு காரணம் நமக்குள்ள இருக்கிற அந்த அப்படிப்பட்ட ஆவிகள், மாம்சத்தின் ஆவிகள். இதெல்லாம் நீங்கள நானும் அழித்து போட வேண்டும். இந்த நாட்களிலே தேவனுடைய வருகை மிகவும் சமயமா இருக்கிறபடியால் தீவிரமாய் செயல்பட வேண்டிய காரியங்கள், நாம் தீவிரமாய் நடக்க வேண்டிய காரியங்களை நாம் அசதியாய் செய்யக்கூடாது. வேத வாசித்து இன்னும் அதிகரிக்க வேண்டும், ஜெபங்கள் அதிகரிக்க வேண்டும். நமக்கு விரோதமாய் தேசத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட கிரிகளை அழிக்கும்படி, இப்படிப்பட்ட ஆவிகளை அழிக்கும்படி, தேவ ஊழியர்கள் ரத்தபலி வாங்கின எசேபேலின் ஆவிகளை அழிக்கும்படி தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருந்து செயல்படும்படி நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய திட்டம் என்ன? பரிசுத்த ஜனம் பரிசுத்த குலைச்சலாக்கி கொண்டிருக்கிறது. எனக்கு கிறிஸ்தவுடைய ஊழியக்காரர்களுடைய குடும்பம் பரிசுத்த குலைச்சலாக்கி கொண்டிருக்கிறதா? தேவனுடைய சபை, இயேசுவின் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை, பசுத்தமா இருக்க வேண்டிய சபை இன்னைக்கு பரிசுத்த குலைச்சல் இருக்க கொண்டதா? நாம் நிதானித்திருக்க வேண்டும். நீங்களும் நானும் தான் எழும்ப வேண்டும். இந்த கடைசி நாட்களை எழும்பி இப்படிப்பட்ட ஆவிகள் குடும்பத்துக்குள்ள, தேவ ஊழியக்காரருக்குள்ள, சபைக்குள்ள இருக்கிற ஆவிகளை அழிக்கும்படி தீவிரமாய் நாம் எழும்ப வேண்டும். இயேசுடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறபடியால் நீங்கள் நான் அவருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், ஒப்பு கொடுத்து செயல்படுகளா இருக்க வேண்டும். எங்கு 3 காரியங்களை பத்தி நம்ம பார்க்க போகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் குறிப்பாக 3 சில காரியங்களை நான் வாசிக்கிறேன். முதலாவது 2 ராஜாக்கள் 9:7 கர்த்தருடைய சகல ஊழியர் ரத்தபலியும் ஏசேபின் கையில நீ வாங்க வேண்டும். அவனுக்கு எதுக்காக? ராஜாவின் அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சேனாபதிய எகுக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அவள் செய்கிற பாவங்கள், அக்கிரமங்கள், தேவனுடைய ஜனங்களை வஞ்சிக்கிற காரியங்கள் நடக்கிறது. நாபத்தின் திராட்சை தோட்டத்தை அவள் அபகரித்துக் கொள்ளுகிறார். உபவாசம் என்ற பெயரை உருவாக்கி அந்த மனிதனை கல்லெறிந்து கொண்டு அதை பறித்து கொள்ளுகிறார். அந்த நிலத்தை வாங்கி கொள்ளுகிறார். பாருங்க, இதெல்லாம் தேவன் பார்க்கிறார். தேவனுடைய ஜனமே, இதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கையை இருக்கிறது, நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பது அல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருடைய கண்கள் உங்க மேலும் என் மேலும் நோக்கமா இருக்கிறது. நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இங்க பார்க்கிறோம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9:21-26 வாசிக்கும் போது, யோராம் எகுவை கண்டவுடனே, அப்படின்னா யோராம் இஸ்ரவேலின் ராஜா, அவர் யோராமை யெகூவை கண்டவுடனே, யெகூவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய யேசபேலின் வேசித்தனங்களும் பில்லி சூன்யங்களும் இத்தனை திரளாயிருக்கையில் சமாதானம் ஏது? இன்னைக்கு தேவனுடைய ஜனங்களுக்குள்ள சமாதானம் இல்லை. இந்த சமாதானம் கெடுக்கிற காரியங்கள் என்ன? குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் காரணம் என்ன? சபைகளுக்குள்ள சமாதானம் காரணம் என்ன? அவன் சொல்லுகிறார், எசேபேலின் வேசித்தனங்களும் பில்லி சூன்யங்களும் ஏராளமா இருக்கிறது. நம்மை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதா? சூன்யங்கள் இருக்கிறதா? ஏசுத்தனம் இருக்கிறதா? ஜோசியம் பார்க்கறது இருக்கிறதா? தேவனுக்கு விரோதமான செய்யக்கூடிய காரியங்கள் நமக்குள்ள இருக்கிறதா? இந்த காரியங்களை நாம் இந்த காலையில அழிக்கும் போதுதான் நம்ம குடும்பத்துக்கு சமாதானம், நம்ம சபைக்கு சமாதானம், தேவ பிள்ளைகளுக்கு சமாதானம், தேசத்திலே சமாதானம் உண்டாகும். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் நான் அழித்து போக வேண்டும். யோராமை அழித்து நாபோத்தின் நிலத்திலே போடுகிறான். பாருங்க, யோராமை அழிக்கிறான். யெகூ நேரா போகும்போது எந்த நிலத்தை வாங்கினாங்களோ, அபகரிச்சு வாங்கினாங்களோ, ஏமாத்தி வாங்கினாங்களோ, அதே நிலத்துல அந்த யெகூ அவனை அழித்து அதே நிலத்துல போடுகிறான். ஆகாப் ராஜாவும் யேசபேலும் சேர்ந்து நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை வஞ்சகமாய் கொலை செய்து அதை எடுத்து கொண்டார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
நீங்க இந்த பூமியில எதெல்லாம் விதைக்கிறீங்களோ அது பயிரா வரும். அது போல நீங்க எதெல்லாம் தவறு செய்கிறீர்களோ, நன்மை செய்கிறீர்களோ, அது நிச்சயமாக அது உங்களுக்கு பலனாய் வரும். ஆகவே நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். உங்களை நீங்களே சோதித்து பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் அப்படிப்பட்ட பாவங்கள் உண்டாயிருக்கிறதா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். நாம் யாரிடத்தில் ஆகிலும் ஏதாவது வஞ்சித்து அல்லது ஏமாற்றி வாங்கியிருக்கிறோமா, இல்ல நமக்கு இருக்கிற பணத்தை வைத்து, பதவியை வைத்து, அதிகாரத்தை வைத்து மற்றவர்களை ஆண்டு கொண்டு இருக்கிறோமா, கவனமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் இதெல்லாம் கொடுக்கிறார் என்றால் அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படிதான். உங்களுக்கு ஒரு சைக்கிள் கொடுப்பார் என்றால், ஒரு டூ வீலரை கொடுப்பார் என்றால், காரை கொடுப்பார் என்றால், வாகனத்தை கொடுப்பார், அது தேவனுடைய ஊழியத்துக்கு பயன்பட வேண்டும். அது நம்ம மாத்திரமே போவதற்கல்ல, தேவனுடைய ஊழியத்துக்கு பயன்பட வேண்டும். பதவி இருக்குமானால் அதுல தேவனுடைய ஊழியத்தை கர்த்தர் எதிர்பார்ப்பார். உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார் என்றால் அதுல தேவனுடைய ஊழியம் இருக்கிறதா என்று பார்ப்பார். பாங்க எகுவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணதுக்கு ஒரு காரணம் என்ன? தேவனுடைய திட்டத்தை அந்த இஸ்ரவேலை செய்யும்படியாக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். இந்த நாட்களிலும் கர்த்தர் உங்களை என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்றால் அவருடைய திட்டத்தை செயல்படுத்துவதுதான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த பூமியில நம் வாழ்நாள் குறுகிறது. இந்த குறுகிற வாழ்நாள் நாம் தேவனுக்காக ஏதாவது ஆண்டவர் திட்டத்தை செய்தே முடிக்க வேண்டும். அது தீவிரமாய் செய்ய வேண்டும், அசதியாய் செய்யக்கூடாது. ஆகவே அப்படிப்பட்ட கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள்ள இருக்குமானால் தேவனுடைய கோபம் நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் சமபீதம் இறங்கும். அருமையானவர்களே, ரோமர் 8:6-7 சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனம் சமாதானமா. பாருங்க, நம்ம மாம்ச சிந்தையில நம்ம குடும்பத்தை நடத்துறோம், மாம்ச சிந்தையில சபையை நடத்துறோம், மாம்ச சிந்தையில வேலை ஸ்தலத்துல இருக்கிறோம். ஆனா அதெல்லாம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆவின் சிந்தையோ ஜீவனம் சமாதானம். இன்னைக்கு பாருங்க, ஜீவனே இல்லாம இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளுக்குள்ளாக, குடும்பங்களுக்குள்ளாக, சபைக்குள்ளாக ஜீவன் இல்லை. எல்லாம் மரித்து போன சூழ்நிலை இருக்கிறார்கள். காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தை இல்லை. தேவனுடைய வார்த்தை இல்லாததுனாலே, அவர்கள் வேதத்தை வாசிப்பதனாலே தேவனுடைய திட்டத்தை அவர்கள் செய்ய முடியாமல் போகிறது. அவர்கள் அதை தவறி விடுகிறார்கள். எல்லாரும் போல போய் வந்த மாதிரி இருக்கிறார்கள். ஆனா அதுக்காக அல்ல. முக்கியமாக இந்த நாளிலே நாம் எழுந்திருக்க வேண்டும். தீவிரமா எப்படி ரதத்தை வேகமா எடுத்து ஓட்டி கொண்டு போய் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறாரோ, நீங்களான புறப்பட வேண்டிய நேரம் இது. காலங்கள் அல்ல, நேரத்துக்குள்ளாக வந்து கொண்டு இருக்கிறோம். இயேசுடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறபடியால் உன் ஆவிக்குரிய ரதத்தை தீவிரமாய் நீங்கள் ஓட்ட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் தீவிரமாய் அதிகமாய் ஓட்ட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் அதிகமாய் நீங்கள் வளர்ச்சி செய்ய வேண்டும் என்று கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டாம். இது கடைசி காலங்களில் இருக்கிறபடியா நீங்கள் நான் எழும்ப வேண்டும், ரதத்தை பூட்ட வேண்டும், வேகமாய் ஓட்ட வேண்டும், வேகமாய் செயல்பட வேண்டிய ஒரு காலங்கள் அல்ல, நேரத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறது அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய திட்டம் எப்படி எகு மேல் இறந்த உடனே அவன் தீவிரமாய் புறப்பட்டு போனானோ, சத்துருவை அழிக்கும்படி போனானோ, உங்களுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் எழும்புகிற இந்தப்படி ஆவிகளை அழிக்கும்படி தேவனுடைய பிள்ளைகளை திறப்பிள்ளை ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மாம்ச சிந்தனை நீங்க நடத்தக்கூடாது. ஏதோ ஒன்றை செய்தாலும் மாம்ச சிந்தனை செய்யக்கூடாது. தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். தேவனிடத்தில் ஜெபித்து பிற்பாடு நீங்கள் செய்யும் போது, ஜெபித்து பிற்பாடு நீங்க போகும்போது உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கைக்குடி வரும்படி செய்வார். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நீங்கள் மேற்கொள்ளும்படி ஒரு பலத்தை கொடுப்பார். நீங்கள் சோர்ந்து போவதில்லை. எப்படி என்றால் அதை வாசிக்கிற 7ஆம் வசனத்தை எப்படி? ஏனென்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இந்த மாம்ச சிந்தை நமக்குள்ள இருக்கமானால் அது தேவனுக்கு விரோதம் பகையத்தான் உண்டாக்கி கொண்டிருக்கிறதை நம்ம நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ சிந்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். தேவனுடைய திட்டம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளை நாம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய சரீரத்திலிருந்தோம், நம்முடைய சிந்தையிலிருந்தோம் முற்றிலுமாக அழிக்க வேண்டும். தேவனுக்கு விரோதமாய் செய்கிற இந்த காரியங்கள், மாம்ச சிந்தன காரியங்கள் நமக்குள்ள இருக்குமானால் நாம் முற்றிலும் அதை அடிக்க இப்போது ஒப்பு கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் நம் ஆவிக்குரிய ஜீவிதத்தை நிற்க முடியாது. நமக்குள்ள இருக்கிற பலவிதமான மாம்சத்தின் கிரியைகள், அந்த ஆவிகளை அடிக்க, நம்ம கொடுத்திருக்கிற ஆவிகளை அடிக்க நாம் முற்றிலுமாய் நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். நாம் அதிகமாய் செயல்பட வேண்டிய நேரத்துக்குள்ள சென்று கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தாமதமாய் இருக்க கூடாது. பரிசுத்தத்தை கெடுக்கிற சத்துருவை அழிக்க தீவிரமாய் செயல்பட வேண்டும்.
நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறது எது? நம்ம குடும்ப வாழ்க்கையை கெடுக்கிறது, நம்முடைய பிள்ளைகளை வாழ்க்கையை கெடுக்கிறது எது, நம்ம குடும்பத்தை பாழாக்குகிறது எது என்பதை அறிந்து தீவிரமா இந்த நாளில் நீங்க முழங்கால் பாடிட்டு நீங்கள் ஜெபிக்கும் போது, தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கும் போது அந்த ஆவிய கர்த்தர் அனுப்பி விடுவார். உங்க வீட்டை விட்டு, உங்க சபையை விட்டு, உங்களை விட்டு கர்த்தர் துரத்தி விடுவார். தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத ஆவிகளை அழிப்பதற்கு வேகமாக நீங்களான செயல்பட வேண்டிய ஒரு நேரத்துக்குள்ளாக இருக்கிறோம். யெகூ கர்த்தரின் வார்த்தையின்படியே சத்துருவாய் இருந்த யோராமை ராஜாவை அழிப்பதற்கு அவன் தாமதம் பண்ணவில்லை. பாருங்க, அவன் எப்ப கர்த்தர் சொன்னாரோ அப்பவே புறப்பட்டு தன் சேனையோடு கூட குடும்போது அந்த ராஜாவை மாத்திரமல்ல மற்ற ராஜாவை அவன் அழிக்கிறான். அப்படி என்றால் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவிகளை அழிக்கும்படி கர்த்தர் உங்களையும் என்ன அபிஷேகம் பண்ணுகிறார். இரண்டாவது காரியம், அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். இந்த நாளிலும், இந்த புதிய நாளிலும் நீங்கள் நானும் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இந்த ஓட்டம் யெகூவின் ஓட்டம் போல அதி வேகமா இருக்கிறதா? கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படி வேகமாய் ஓடுகிறதா? கர்த்தருடைய திட்டத்தின்படி செயல்பட வேகமாய் செயல்பட்டு நாம் இந்த நாளில் உணர்ந்து கொள்ள வேண்டும். யோராம் பாத்துங்க, அந்த நாபத்துல அழித்து போட்ட என்று பார்க்கிறோம். ரோமர் 8:13 வாசிக்கும் போது, மாம்சத்தின்படி பிழைத்தால் நம்ம சாவோம், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்போம். தேவனுக்கு விரோதமான கிரியைகளை அழிப்பதற்கு நாம் வேகமாக செயல்பட வேண்டும். தேவனது திட்டத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற இப்படிப்பட்ட கிரிகளை அடிப்பதற்கு நாம் வேகமாய் செயல்படும் போது கர்த்தர் உங்களும் என்னையும் அவர் வைச்ச திட்டத்தை நாம் செய்து முடிக்கும் போது ராஜா கர்த்தராக இயேசு கிறிஸ்து மகிழுவார். அவருடைய இருதயம் மகிழும். என்னுடைய மகன் நான் சொன்னதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான், என் விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான், என் மகள் நிறைவேற்ற கர்த்தர் அங்கே நமக்காக களி கொண்டிருப்பார். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கைக்குடி வரும்படி செய்வார். உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஜெயமா இருக்கும்படி செய்வார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய திட்டத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் எல்லா காரியங்களிலும் மேன்மையாக வைப்பார். உங்களுடைய ஓட்டம் இப்போதிலிருந்தே வேகமாய் செயல்படும் போது, நீங்கள் முற்படும் போது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் தோற்று போவதில்லை. உங்க குடும்பத்தில் இருக்கிற, சபையில இருக்கிற, உங்க வாழ்க்கையில இருக்கிற, உங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கிற எல்லா சத்துருக்களையும் கர்த்தரை அழித்து போடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.